மரத்துல கட்டி வச்சு ஒரு நாளைக்கு தோல் உரிக்க அடிப்பேன். ஒரு தங்கமான ஆள்றா என்னடா கொஞ்சம் கல்லு இப்படி குடிப்பேன் நானு. ஐ மிஸ் யூ ஒன்னுன்றா மாறி அமத்து பண்ண ஒரு பட்டு அமத்து படுமா போய் சத்தியம் பண்ணி ஆக்களை கொள்ளாதேரா. அக்குடியிட்ட கொஞ்சம் காசு தந்தானே எல்லாம் அவசரப்பட்டு கேட்கக்கூடாது. சரி நீ எவ்வளோ தன்மையாக கதைக்கிற. இப்போ மச்சான் உன்ன மாதிரி ஏன் அவன் அது சிடு மூஞ்சா. ஐயோ அவன் அப்படிதான். அவருக்கு ஒரு நாளைக்கு மரத்தில் கட்டி வச்சு ஒரு நாளைக்கு தோல் உரிக்க அடிப்பேன். விடிய அடிச்சு போட்டாங்களா ரேஸுக்கு அடிச்சோம். அவருக்கு ஒரு நாளைக்கு இல்ல இன்றைக்கே முறிக்கிறேன் பாரு. படத்துல கொண்டாந்து பிச்சு மணி இந்த இதுல கட்டி உண்ட கல்லு கடைக்கு முன்னால வச்ச கட்டி இன்றைக்கு தோல் உரிக்காட்டி இந்த அக்குட்டி இந்த பேரை மாத்திரண்டா. அவர் என்ன சரி ஏன்னா என்னில அவர் அன்றைக்கும் எனக்கும் ஒரு ஏன்னா கை ஒரு நாளும் அடிக்க இல்லை கையோங்கின விளாங்க என்ன தொடையலா விளாங்குது. நீ எப்படி ஒரு அன்பானால் இன்றைக்கு பேர் உனக்கு கடன் தர வேண்டிய எண்ணெயை கொண்டு வந்து இருத்தி எனக்காண்டிய கல்லுக்காட கோபரேஷன் எல்லாம் பூட்டி இல்லாட்டி கேட்குற நீ அக்கௌண்ட்டு எங்கடா காசண்டு கேட்குற நீ இன்றைய கேட்க இல்லை வரட்டும். அவர் இன்றைக்கு போய் அவ கொக்காக்கும் வெளுத்து அவருக்கும் வெளுக்கிற இன்றைக்கு வேற வேற பயம் இல்லாம போச்சு அவருக்கு. பிச்சு மணிக்கு முறைக்கிற முறையில் நாண்டே போற இன்றைக்கு அவரை கொண்டு வந்து இதில் கட்டி இந்த கொட்டனை எடுத்து பிசுக்க இல்லை இந்த அக்குட்டி பேரை மாத்திரண்டா. யாருக்கு அவர் இப்ப கொஞ்ச நாளா இப்படிதான் தெரியுறாரு கம்புறார். யார் புரோக்கர் வீட்டியா? ஏன் புரோக்கரோ ஏன்னா அவரு கல்யாணமாவும் இந்த புரோக்கர் அந்த கோட்ஸில் எல்லாம் மாதாடுவாங்க. லோயர் லோயர் ஏன் அங்க நிக்கிறான்? அங்கதான் நின்றவன் அதெல்லாம் கட்டிட்டு காசு கேட்டுனான். அடிச்சு பேசி அடிச்சு போட்டான். தெரியல லோட விட்டு நிற்கிறான். என்ன பிரச்சனையோ அவனுக்கு உனக்கு பிரச்சனை? எனக்கு ஒரு பிரச்சனை இல்லையே. லோயர் விட்ட போனோம் ஒருவேளை எதுவும் என்னடா காசுக்கு எதுவும் லோயர்கிட்ட சொல்லி போகிறான். காசு தர போகிறான் எனக்கு. நல்லா தருவானோ எனக்கு கேட்கக்கூடாதான் என்ன என்ன நான் காசு இருக்கும்போது தருவேன். எனக்கு ஐயோ என்னடாப்பா அங்கே சண்டையெல்லாம் நடக்குது கொஞ்ச நாள் எல்லாரும் செத்து போகிறோம். அதுக்கிடையில காசு கடன் கேடாங்கடா. மச்சான் அங்கே போனவன் அவன் பிசுறம் மடையன் அவன் கிடக்குறான். நீ அது மனுஷியோட பிரச்சனை. சே நான் மனுஷியோட பிரச்சனை என்றாலும் இவர் கேட்கலாம். நான் தாலி கட்டினான் சரிதான். நான் எந்த மனுஷுக்கு அடிப்பன் உதைப்பன். என்ன என்னது டிஸ்போஸ் டைபோஸ் யாருக்கு? அதுதான் ஏதோ காய்ச்சி கொண்டு இருந்தான். டைவோர்ஸ் தான் ஏதோ காய்ச்சி கொண்டு இருந்தான். நான் நினைக்கிறேன் உனக்கு தான் போல. எனக்கு கூட ஓ இருக்கு. அவன் சிலவரை தமக்கை காண்டி போய் டைவோர்ஸ் கொடுத்து நிற்கிறான். அது கூட அறி விடுவான். ஐயோ என் வீட்டு நம்மளை தூட்டிய பழையவாடி இதுல ஒரு காசுமா ஒரு 2 உத 4 மிதி. ஊர் உலகத்துல எல்லாரும் அக்காவை கண்டுபிடிக்கிறேன். இன்றைக்கு அவர் எனக்கு தான் டைவர்ஸ் கொடுத்தாரண்டா. அவரை இப்ப இவ்வளத்துக்கு கூப்பிடணும். நான் இருக்கிற அந்த இந்த மைண்டோடய அவருக்கு நான் சாத்தி அடிக்க போறீங்க. உன்னோட போன் இருந்த அடிதான் அவனுக்கு மண்ணாங்காட்டி அடிச்சவன் சொன்னவன் எனக்கு. அவர் ஒரு அத்தான் மச்சான் பார்க்காம சும்மா
காட்டுற இடத்துல அடிப்படும். அவர் காண்ற இடத்துல கிழிப்பேன். அவர் என்றா என்ன அவர் பெரிய சண்டியர். இப்ப கூப்பிடு. இந்த கல்லு இந்த இதோடய கொடுக்குறேன். வாடா இங்க கல்லு கோட்டலுக்கு வாடா. பேசி கூப்பிடுறான். வாடா இங்க. வேடாங்க. நான் தனியா வந்துட்டேன் அடிச்சனியல்ல. இப்ப எனக்கு சிங்கம் நிக்குதுடா சிங்கம். வேற சொல்றா சிங்கம் புலி கரடி யானை எல்லாம் இங்க நிக்குதோண்டா. டேய் வேடாங்க. வா வா கல்லு கோட்டலுக்கு வாடா. நான் இருக்கிறேன். இன்னைக்கு உண்ட கோபரேட் தவறநிலையில வச்சு இவரை இன்றைக்கு திருத்தி எடுக்கிறேன். இல்ல கட்டி போட்டு தோல் உரிக்கிறேன். கருவாட்டுக்கு படுவாந்திர உப்பு. ராயேஷ் ராயேஷ் என்னடா வேற இதுக்கா இருக்கிறார். நீ இதுக்கா இருக்கிற எங்க ராயேஷ் அங்க ஆறா இப்ப வாண்டு கூப்பிட்டதாரா. இப்ப வாரண்டா கூப்பிடாது. இப்ப வாண்டாரா கூப்பிடாது. எங்க ராயேஷ் ராயேஷ் ஏய் இப்ப வாண்டாரா கூப்பிடாது. எங்கடா ராயேஷ் எங்கடா ராயேஷ் எங்க ராயேஷ் எங்கடா ராயேஷ் ராயேஷ் எங்கடா இதென்ன இந்த கோளாறு விழுந்தெல்லாம் குடிச்சு வந்துக்கிறா ராயேஷ் எங்க உனக்கு எத்தனை நேரம் சொன்னா அணிஞ்சா இந்த கோஆபரேஷன் பக்கம் இங்க வரப்படான் இங்க வரப்படான் உனக்கு எத்தனை நேரம் சொன்னான் நான் என்ன மச்சான் கொத்தாலத்தாலும் நினைக்கிறேன். இந்த கதையெல்லாம் தேவையில்லை. இப்ப எல்லாம் கொண்டு அங்க எல்லாம் லோயரோட காட்சி போட்டு வந்துட்டார். எல்லாம் டிவோர்ஸ் வந்து எல்லாம் அங்க உனக்கு கோட்ஸ் நீ வந்து சைனை வச்சு போட்டு நீ உண்ட வாடல போற. இனிமேல் அக்காவுக்கும் உனக்கும் ஒரு சம்பந்தமும் இல்ல. நீ பார்த்து கிழிச்சாங்க அண்டை கூட மல்லிகைப்பூ வாங்கி கொடுத்தேன். இந்த நாரை நாளுகளை இல்ல 5-6 நாள் கடந்து மாடின ஆளுகள் நாடர்ல கொண்டு கொடுத்து போட்டு மல்லிகைப்பூ கொடுத்தாங்க. அவங்க எங்க களவெடுத்தீங்க? அது நாங்க என்ன வச்சாண்டே இது என்ன படிக்கட்டுல ஏற மாதிரி ஏறி வர ஒண்டோட்டான் என்ன கொடுத்து போறாடே. நான் தெரியலடா இவன் அக்காடா அக்காவோட கொடுக்க விடாடே. அவ்வளவு ஒரு கிளி மாதிரி பாக்குறாரு. நீ ஒன்னும் பார்க்க தேவையில்லை. அப்படி செய்யாதாடே அம்மா நாடு எல்லாம் கதைச்சாச்சு. நான் ஒரு தங்கமான ஆள்றா. என்னடா கொஞ்சம் கல்லு இப்படி குடிப்பேன்டாடே. நீ இப்ப ராயேஷுக்கு இப்ப வச்சு அங்க படுத்து போடத்தான் வந்தேன். ராயேஷ் வந்து அதுல நின்று போட்டு இப்ப திருப்பி ஒரு கொஞ்சம் தால திருப்பி போன் அடிச்சு எங்க நிக்கிறா இங்க வாடான். அடுத்த குரல் கேட்டது உண்டா எனக்கு இங்க வாடான்னு என்னது கூப்பிட சண்டித்தான். ராயேஷ் என்ன சொன்னான்? நாளும் கொத்தானன்ற ஒரு மரியாதையில இருந்தான். இனிமேல் என்ன கை வைக்க வச்சிடாத சொல்லி கிடக்கு. இல்ல மச்சான் மச்சான் கோபப்படாத மச்சான். ராயேஷ் வேற இல்ல அவன் ராயேஷ் கல்ல பயல் வாரன் ராயேஷுக்கு மிதிச்சிட்டு வாரன். குடிச்சு போட்டு மச்சானோட சேட்டை வர்றது வேண்டா டேய். இங்க வாங்கலாம் டேய். மச்சானோட சேட்டை விடையலாது. அவன் அக்காவை நான் கட்டி இருக்கிறேன். ராயேஷுக்கு இன்றைக்கு பிடிச்ச ராயேஷ் இதுல கட்டி ராயேஷ மச்சானுக்கு முன்னால தோலை உரிக்க இல்ல இந்த குட்டி மச்சான். நீ சொல்லு மிச்சத்தை சொல்லு. நீ என்ன செய்வேன்னு சொல்லு மிச்சத்தை. ராயேஷ் வேற இல்ல ராயேஷ் இப்படிதான். எனக்கு கொஞ்சம் காசு வேற வேணும். சரி நீ என்னண்டாலும் செய். அது உண்ட பிரச்சனை. இனிமேல் நீ காசு கொடுத்தா என்ன விட்டா என்ன அவனோட கொல்லுப்பட்டாலும் எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. பாரன் இண்டையில இருந்து நீ வேற நாங்கள் அப்படி சொல்லாத மச்சான். நீ வேற நான் வேற அது வேற. நாங்க வேற நாடையா நீங்க வேற நாடு அது வேற இது வேற. எனக்கு ஒரு கருவாடு எடுத்தா மச்சான். கீரை மீன் கருவாடு எடுத்தா மச்சான். வயிறு முட்டி போய் கிடக்க அப்புறம் சத்தி எடுத்து போட்டு. இனிமேல் தயவு செய்து நான் சொல்றத கேள். முதலாவது இந்த பின்னேரமே எங்கட அக்கா வந்து நான் கூட்டிக் கொண்டு எங்கட விட்ட போ. ஐயோ அவள் இல்லாமல் இருக்க மாட்டேன். அவளை விட்டுட்டு நீ ஊரா தானா சரி. அப்புறம் என்னடா விட்டுட்டு இருக்க மாட்டேன். படுத்து இருக்கிற இங்கேயே கிடக்குற பார்த்தாலும் குடி. வேலைக்கு போவாது. கிடக்கிற காசெல்லாம் கொண்டு வந்து அழி. நகைகள் இதுகள் நட்டுகள் அதுகள் கடந்த மொட்டுகள் எல்லாம் நாங்கள் மினக்கட்டு வாங்கி போட்டதெல்லாம் கொண்டே அடைய வச்சு அதை வித்து அதான் ஒரு நகையும் இல்லை வீட்டு மச்சான். சட்டி பானையெல்லாம் விற்க வலிக்கிட்டா டிவி பிரிட்ஜல் எல்லாம் விலைக்கு போகுதுன்னு கேட்டீங்க. உனக்கு எல்லாம் என்னத்துக்கு அதெல்லாம் வாங்கி நீங்க இடக்கிடா மச்சான் மாமாண்டு கொஞ்சம் இடக்கிட வந்து இப்போ தமக்கே கொடுக்க வேணும். விளைஞ்சு போவானே நீயாவது உழைக்க வேணுமாடாப்பா. நீயும் உழைக்கிறா இல்ல. நாங்கள் எனக்கு வேலை தகுதி கேட்ட வேலை இல்ல மச்சான். உனக்கு என்னடா தகுதி? எனக்கு ஒரு நல்ல வேலை தந்தா நான் இப்படி இருக்க மாட்டேன் மச்சான். வேலை எடுத்து ஐயோ நான்
உண்ட அத்தான் பெட்ரோல் சைட்ல வேலை செய்யலாமோ? எந்த அத்தான் பிச்சுமணின்ற அத்தான் பெட்ரோல் சைட்ல வேலை செய்யற அழகோ. நான் ஒரு டை கட்டி ஒரு கோட் போட்டு ஒரு VNWல வந்து குதிச்சாத்தான் அது மவுஸ். அது நீ வாங்குவோம். நாங்கள் வாங்கி தர்றதில் அதில் ஏறி நீ போகக்கூடாது. விளங்குதோ? முதலாவது நீ என்ன சொல்லணும், கல்யாணம் செஞ்சா முதலாவது நீ வேலைக்கு போக பழகணும். இவ்வளோ நாளும் வீட்டில் என்ன கோதாரினாலும் நீ செஞ்சுருக்கலாம். இங்கே நாங்கள் போடுற காசு, நாங்கள் போடுற இதுகளையும் அவிச்சு திண்டு போட்டு கிடக்கிற சொத்து பத்து எல்லாத்தையும் அழிச்சு போட்டு அவள் அங்கே போயிட்டே இருந்தா அழுது நிற்கிறாள். மச்சான் அவள் இல்லாட்டி நான் இல்லை மச்சான். என் உயிரை புடுக்கி எரிஞ்சாதேக்கும். நான் பிறகு ரோட்டா அவள் பறந்து போனாளே, அவள் பறந்து போனாளே. பூனைப்பட்டி வாசி, நீ இங்கே வா. நீ நேற்று ராத்திரி என்ன செஞ்சிருக்கிற? ஜெனிஃபருக்கு என்னது கோல் அடிச்சனி 10 மணி. நேற்று ராத்திரி அன்றைக்கு உனக்கு எவ்வளோ காலமாக சொல்லி கொண்டு பாரு, அந்த பட்டையில விட்டு பக்கம் போகாதுன்னு சொன்னேன். அது எப்போவையோ பார்த்து எப்போவையோ கலட்டி விட்ட பிள்ளை. அது கேட்கிறவே கல்யாணம் செஞ்சு அதுக்கு பிள்ளைகள் இருக்கடாப்பா. நீ என்ன ஜெனிஃபருக்கு 10 மணிக்கு கோல் அடிச்சனி? அது மாறி அமத்து போட்டு மாறி அமத்து என்னடா ஐ மிஸ் யூ என்னன்றா மாறி அமத்து படம். ஒரு பட்டன் அமத்து படமாடா, ஒரு 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 நம்பர் மாறி போகலாமடா. மாறி மச்சான் உனக்கு தான் மச்சான் அனுப்பினேன். மெசேஜ்ல போயிருக்கு ஐ மிஸ் யூ மாறி. அவன் அவங்க ஜெனிஃபர்ன்ற மனுஷன்காரன் வந்து அங்க போயிட்டு அக்கா பேசி போயிருக்கான். என்ன வேற வரலாம் மிஞ்ச என்னோட வரலாம் எந்த வரலாம் மரியா எந்த மனுஷிக்கு ஒரு தரம் பேசப்படா பேசப்படா. நீ நான் அடிப்பன் உதைப்பன் தள்ளி விழுத்துவேன். அது தாலி கட்டின நான் செய்யலாம். கிளிப்பா நீ மச்சாக செய்யக்கூடாது. சரி நீ என்னன்னாலும் மினி செய்து கொள். நான் இதை முக்கியமா இதை சொல்லி போட்டு போனேன். பண்ணி போட்டு அப்படித்தான் செய்வேன். நான் ஜெனிஃபர் உண்மையாக மெசேஜ் போடுவேன். எனக்கு ஜெனிஃபர் நம்பரே தெரியாது மச்சான். யாரோ போய் சொல்லியிருக்காங்க மச்சான். எனக்கு தெரியும் நம்பர். நான் பார்த்தேன் ஜெனிஃபர். நீ ஜெனிஃபருக்கு தான் அடிச்சிருக்கிறேன். இல்ல மச்சான், ஜெனிஃபர் மனுஷன்காரன் போய் சொல்ல மாட்டான். அவன் எனக்கு வடிவா தெரியும். அவன் எனக்கு பழகினாள் தான். அவன் எனக்கு வடிவா தெரியும் ஆளு. அவன் போய் சொல்ல மாட்டான். நீ அடிச்சிருக்கிறாடா 10 மணிக்கு 4-5 தடவை அடின்னு அடிச்சிருக்க. அவள் தூக்க இல்லைன்னு திருப்பி அடிச்சிருக்கிறேன். பத்தாக்குறைக்கு ஐ மிஸ் யூன்னு அனுப்பி இருக்கிறேன். மாறி போவோம் மிஸ் யூ. அது எனக்கு மூலத்தின் மச்சான் கொஞ்சம் நித்திர முடிப்பு மச்சான். நித்திர முடிப்புல மேஷன் வேலைக்கு போனா மச்சான். எங்க போய் வேலைக்கு விட்டா போய் நித்திர ஒன்றுட்டியான் படத்து முன்ன படத்து நித்திர உள்ள ஆளாங்க வேலை. அது கொஞ்சம் அசதியில துறங்கினது. கல்லறிய கொண்டு போய் இதை தூக்க சொல்ல கையுளாயுதுன்னு சொன்னீங்க. என்னன்றா நீ என்னடா செய்யப்பா? நீ இவ்வளவு நாளும் எத்தனை வேலை உனக்கு பார்த்து தந்தது. அதுக்காக எல்லாத்துக்கும் ஒழுங்கா போனீங்க முதலாவது. சரி உதுவால் வேலைகள் கோதாரிகளுக்கு தான் போயில்லை. இந்த குடியாளியாலும் விட்டுட்டு பேசாம வேணாலும் வீட்டுக்கு இருந்தியோடாப்பா. நான் குடிக்கிறேன். இப்ப இது கலரி தண்ணி கல் இயற்கையினுடைய பனையிலே அற்புதமான அந்த பானத்தை உன்னுடைய அத்தான் எடுத்து அருந்துகிறார். அந்த அருந்துகின்ற வேளையிலே சொர்க்கம் தெரிகிறது. யானை வருகிறது, சிங்கம் உருமகிறது. நீ முதலாவது வந்து அங்க வந்து சைனம் பண்ணி போட்டு போ. சரியா? உடனே கோர்ட்ஸ்ல இருந்து ஆர்டர் வரும். நீ வந்து அங்க போய் படிவா சொல்ற எனக்கு வா வேண்டாம்னு சொல்ற. நான் அக்காக்கு வெளிநாட்டுல பாத்துக்கிறேன். என்ன உயிரை பறிச்சு கொடுக்காதே. எல்லாம் பயங்கர நடிப்படா. நாங்கள் பார்த்து நாங்கள் உதவிட நாங்களே படிவா பார்த்து நாங்கள் நம்பலானே. அப்படி கொஞ்சம் கீழே இனிப்பு கீழே இறங்கி வா. கொஞ்சம் மேல கைப்பிச்சுக்கு போ. கொஞ்சம் கீழே வா. இப்போ கீழே அதான் நடிப்பு சூப்பர். ஜெனிஃபருக்கும் எனக்கு யாரே தெரியாது. மாறி போட்டுட்டேன். மணி டயலாக் கடாப்பா. அடுத்த டயலாக் மிரட்டும். அடுத்தது கருவாள் எடுத்தாள். சூப்பர் நடிப்பு நல்லா இருக்குண்ணே. கையை கொடுங்க. வாழ்த்துக்கள். இது எங்காலும் மேடையில் போய் நடிச்சு காட்டுங்க. உங்களுக்கு நடிக்காது. உங்களுக்கு எல்லா நடிப்பும் தெரியும். விளங்கு. உண்மையா நான் நடிக்கல மச்சான். இது உண்மை. எந்த உயிரை பறிச்சு நீங்க தனியா கொடுக்காதே. இவங்க பார்த்தாலி ஒரு மெசேஜ மாறி போட்டதுக்கா இந்த அநியாயம். நல்ல நடி. ஓ கடலே. ஏறிவா மேலவா. ஓ வாரவே. அத்தான் உன்னை எங்காலும் நாடக கம்பெனியில சேர்த்து விட்டாவது உழைப்பாக கிடக்கு. இந்த பக்கமா பாப்போம். சரி முடிஞ்சு. சரி இப்ப நான் சொல்றேன் இந்த நடிப்புகள்
இந்த நாடகங்கள் இந்த வீரவசனங்கள் எல்லாம் எனக்கு தேவையில்லை சரிதானே இனிமேல் வந்து நீ அந்த வீட்டு பக்கம் வராத மற்றது அக்காவுக்கு வெளிநாட்டுல ஒரு ஆளை பார்த்து கூடாது அவரும் ஏற்கனவே கல்யாணம் செய்து டிவோர்ஸ் ஆனவர் ஐயோ சொல்றேன் அவருக்கு ஒரு பொம்பளை பிள்ளை இருக்கா அதை வந்து வெளிநாட்டுல வந்து இருந்து அவரையும் அந்த குடும்பத்தையும் அந்த பிள்ளையும் பாக்குறதுக்கு ஒரு பொம்பளை வேணுமா கல்யாணம் கட்ட வேணுமா என்று அவர் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்திருக்கிறார் ஐயோ வேண்டாம் மச்சான் அவரும் வந்து ஏற்கனவே கல்யாணம் செய்து டிவோர்ஸ் ஆன பிள்ளைனாலும் பரவாயில்ல தான் கட்டுவேன் சொல்லி இருக்கிறார் ஆக்க போறவே நாங்கள் ஐயோ கல்லு மச்சான் என்ன பண்ணிச்சு இனி நான் கண்டுபிடிக்க மாட்டேன் ஐயோ இந்த முன்னால ஊத்துறானி கண்டு குடிக்க மாட்டேன் அந்த கதையெல்லாம் இந்த தவறனை இழுத்து மூடுறேன் ராயஸ் வரட்டு இங்க வேற மச்சான் மச்சான் பேர் மச்சான் உனக்கு முன்னாலே ஊத்துறேன் மச்சான் இங்க வேற மச்சான் நடிப்பணும் தேவையில்லை இங்க வேற மச்சான் அதெல்லாம் இங்க தேவை வேற மச்சான் அதெல்லாம் வேற தேவை மச்சான் இங்க வேற மச்சான் வேண்டாம் வேற மச்சான் அதே அக்காவுக்கு நாங்கள் வெளிநாட்டில் அவரை கொடுக்க போனோம் நீ தயவு செய்து டிவோர்ஸுக்கு ஒத்துழைச்சுக்கொள் நாங்கள் பேசாமல் அவரே கல்யாணம் கட்டி கொடுத்து விட்டா அக்கா வெளிநாட்டில் போய் இனி வடிவா வாழ போகுது நீ வேணுமெண்டா வேற ஒரு ஆளை கல்யாணம் செய்தோன்னு நீ போறா போ சரியா உன்னை இனி ஒரு தரம் செய்ய மாட்டாங்க சரியா குடியால அழிஞ்ச குடும்பம் என்ற பேருங்களுக்கு வரக்கூடாது இல்ல மச்சான் நான் குடிக்கல மச்சான் இல்ல இல்ல நீ என்ன செஞ்சாலும் நாங்கள் மனம் இறங்க மாட்டோம் இல்ல மச்சான் அப்படி இல்ல ஏனண்டா உன்னோட படாத பாடலாம் பட்டாச்சலாப்பா உண்மையில சத்தியம் மச்சான் நீ குடிக்க மாட்டேன் மச்சான் இப்படி தாண்டா சத்தியம் பண்ணி முன்பிட்டு கிளவி முந்த நாள் தாண்டா செத்து எல்லாம் பொடி எடுத்துக்கொண்டு அங்கே அடக்கம் பண்ணி கிடக்கலாம் போய் சத்தியம் பண்ணி ஆக்களை கொள்ளாதேராப்பா நான் இப்போ உழைச்சு உண்ட அக்கா காண்டி ஒரு வீடு ஒன்று கட்ட போறேன் மச்சான் நீ கட்டி என்ன அதுக்காண்டி தான் நான் நேற்று கூட அந்த பாட்டு படிச்சுட்டேன் இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் சரி இதுக்கு இனிமேல் அந்த போயிட்ட பக்கம் வராத போயிட்ட பின்னரமாக குடிக்கணும் நான் எவ்வளவு ஆசைகளோட இருக்கிற மச்சான் இருந்ததா குடி இந்த அலையில குடிச்சு சாவுங்க எல்லாம் குடல எரிஞ்சு சாவுங்க அதை குடிங்க அதை குடிங்க இல்ல இல்ல கருவாட்டை அடித்து தின்னுங்க எண்ணெய் அள்ளி தின்னுங்க எல்லாம் கொலஸ்ட்ரால் வந்து சாப்பிடுங்க இதில் சாப்பிடுங்க அதில் சாப்பிடுங்க இதெல்லாம் சாப்பிடுங்க ஐயோ சாப்பிடுங்க சொல்லாம மச்சான் குடிடா இந்த ஈரல் கிட்னி எல்லாம் கறி போச்சுடா உனக்கு ஒன்று இல்லையா வயிற்றுக்கு உனக்கு உன்ன கட்டியாரம் கட்டி கொடுத்துனாங்க என்ன ஆயிராது குடல் எல்லாம் எரிஞ்சு போச்சுடாப்பா உனக்கு ஒன்றுமே இல்லை இனி உனக்கு உதால எல்லாம் இது புற்றுநோய் வந்து குடல் புற்றுநோய் வந்து சாப்பிட்றாடாப்பா குடியால ஆளுஞ்சத்து குடும்பம் சேர்த்து எல்லாம் அழிஞ்சலாமும் நாசமா பண்ணணும் எத்தனை நம்ம அவங்க சொல்றது இதெல்லாம் நான் இப்போ சாராய பாரு போறேன் எனக்கு தெரியும் நீ நேற்றுக்கு காலில் எடுத்துட்டு போறியா பொண்ணு இடுப்பு கொஞ்சம் கொண்டு போறா ஜாய்க்கு இல்லை கண்டல் நான் வீடு ஒன்று கட்டி கொக்கா கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன் வேற யாருக்கும் கூட அக்காக்கு இல்ல மச்சான் எனக்கு ஒரு வேலை உதவே நான் இப்போ ஒரு நகைக்கடை எடுத்து செய்ய போறேன் மச்சான் என்ன எடுத்துச்சு பறந்து போடாலே திருந்தவங்க இல்ல டிவோர்ஸ் கொடுக்க போறேன்னு சொல்லி திருந்தேன் பறந்து போனாலே வாடிக்கொண்டு இந்த மாளிகை வசந்த மாளிகை காதலோவியம் கரைந்த மாளிகை இது யாருக்காக I'm